இமாம் இப்னு கய்யிம் அல் ஜௌஸியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அல்லாஹ்வை சந்திக்கிற ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தை அவன் அழகுபடுத்தி கொண்டால் நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கிற சந்தர்ப்பத்தை அவன் அழகானதாக பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்தில் அவன் அல்லாஹ்வை சந்திக்கிற சந்தர்ப்பத்தை தவறவிட்டு விட்டால், அதை மோசமான நிலையில் ஆக்கிவிட்டால், நாளை மறுமையில் அவன் அல்லாஹ்வை அப்படித்தான் சந்திப்பான். லில் அப்தி, ஒரு அடியானுக்கு அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கிற இரண்டு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. ஒன்று உலகத்தில், இன்னொன்று மறுமையில். உலகத்தில் அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒரு அடியான் தக்பீர் கட்டி அவனை சந்திக்கிறான், அவனை அல்லாஹ்வோடு பேசுகிறான், அல்லாஹ்வோடு உரையாடுகிறான். அல்லாஹ் சொல்லுகிற, அவன் சொல்லுகிற ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் பதில் சொல்லுகிறான். அதனால தான் சலஃபு சாலிஹீன்கள் சொல்வார்கள், ஒரு அடியான் அல்லாஹ்வோடு தக்பீர் கட்டி தொழ ஆரம்பிக்கிறான் என்றால் அவன் அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்று அல்லாஹ்வோடு இரகசியமாக உரையாடி கொண்டிருக்கிறான். அல் முனாஜாத், அல்லாஹ்வோடு இரகசியமாக பேசிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வோடு பேசுகிற அந்த சந்தர்ப்பத்தை அவன் உள்ளச்சத்தோடு அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த தொழுகையிலே இருக்கிற பேணுதல் அவன் சரியாக அதை ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இங்கு சீராகிவிட்டால், அதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலாவை சந்திக்கிற சந்தர்ப்பம் அடிக்கடி கிடைக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பங்களில் ஒரு மனிதன் அதை சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கிற அந்த சந்தர்ப்பத்தில் அவன் கை செய்தப்படுவான். இதை சரியாக அமைத்து கொண்டால் நாளை அல்லாஹ்வுக்கு முன்னால் கௌரவிக்கப்படுவான். ஒரு அடியான் நாளை மறுமையிலே முதலாவது விசாரிக்கப்படுகிற அந்த தொழுகை, அதை இங்கு அவன் சீராய் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கிறான்.